இனி நீ எனக்கு எதுவும் வாங்கி தர வேண்டாம். இந்த வீட்ல எனக்கு தேவையானத என் கழுத்துல தாலியை கட்டின அந்த அயோக்கிய ராஸ்கல் தான் வாங்கி தரணும். அவனோட இந்த குடும்பம் தான் வாங்கி தரணும். இல்ல அவனையும் சரி அவன் குடும்பத்தையும் சரி நான் சும்மா விட மாட்டேனே. ஐயோ பாப்பா, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? இது பிடிவாதம் இல்லைன்னு, இது அவங்களோட கடமை. அவங்க எனக்கு செஞ்சே ஆகணும். அதுக்காக அவங்க கஷ்டப்படட்டும்னு நீ என்ன கவலைப்படுற? நீ சில்லாரு கூலாரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிடா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நேத்து நைட்டு கரண்ட் இல்லாத நீ என்கிட்ட சொல்லி இருக்கணும். சொல்லாம விட்டுட்ட. இனிமே நீ எதுவுமே என்கிட்ட சொல்லாம இருக்காத. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு பாப்பா. சரிண்ணே. பாப்பா, உன்னை நான் எப்போ என் கையில ஒரு குழந்தைய வாங்கினோ அதுல இருந்து உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருந்ததில்ல. உன்னை பார்க்காம இருந்ததில்ல. ஆனா உன்னை பார்க்காம இருக்கிறது என் மனசுக்கு என்னவோ மாதிரி இருக்குடா பாப்பா. பாப்பா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நம்ம வீட்டுக்கு வரியா? அண்ணே, எனக்கும் உன்னை பார்க்கணும்னு ஆசையா தானே இருக்கு. ஆனா நான் வரலண்ணே. ஏண்டா? நான் நினைச்சத சாதிச்சுட்டு தான் அங்க வருவேன். அதுக்காக நீ இங்க வராமலாம் இருக்காத. நீ எப்ப வேணாலும் வந்து என்ன பாத்துட்டு போலாம். சரிடா, நான் உனக்கு போன் பண்ணிட்டு வரேன். சரிண்ணே. பாப்பா, நீ எதையும் நினைச்சு சாப்பிடாம கொள்ளாம வருத்தப்பட்டு இருக்காத. நல்லா சாப்பிட்டு தைரியமா இரு பாப்பா. நீ சொல்லவே வேண்டாண்ணே, நான் அப்படிதான் இருக்கேன். சரிடா, நான் வச்சிடுறேன். சரிண்ணே. பாய் பாப்பா, பாய். பாய்ண்ணே. சத்யா, என்ன வேணும்? ஒன்னும் இல்ல சத்யா, இந்த மாசம் வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் வாங்க போறேன். வீட்டு வரவு செலவை நான் தான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன வேணும்னு சொன்னா நான் மொத்தமா வாங்கி கொடுத்துருவேன். ஆமாமா, மொத்தமா வாங்கிட்டு வந்தாதான் பெட்டர். இல்லனா உங்ககிட்ட ஒன்னொன்னா கேட்டு நீங்க அதை வாங்கிட்டு வர்றதுக்குள்ள எனக்கு டென்ஷன் தலை ஏறிடுது. சொல்லு சத்யா. சொல்றதா? நிறைய வாங்க வேண்டியது இருக்கு. இந்த வீட்ல ஜெமினி பொம்மைங்க மாதிரி 2 தங்கச்சிங்க இருக்காங்கல்ல, அந்த 2ல ஒன்ன இப்ப உடனே நோட்டையும் பேனாவையும் எடுத்துட்டு இங்க வர சொல்லு. நான் லிஸ்ட் சொல்றேன், அதை எழுதிக்கட்டும். என்ன இவ நோட்டு பேனாலாம் கேக்குறா? இவ கொடுக்கற பில்டப்ப பார்த்தா லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கும் போலயே. அம்மா தாயே தெய்வமே, நீதான் என்ன காப்பாத்தணும். ஆதரே, சொல்லு சத்யா. நான் சொன்னது காதுல விழுந்துச்சுல? நீ போய் 2 குட்டி சாத்தானுங்கள்ல ஒன்னு இங்க அனுப்பிவே. சரி சத்யா. எனக்கு தேவையானது நீ வாங்கி கொடுக்கறியா? நான் கொடுக்கற லிஸ்ட்ல மொத்த குடும்பமும் மயக்கம் போட்டு விழணுண்டி. அதுர வா 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 வா, என்னாச்சு? என்ன நீ அவங்களுக்கு என்னென்ன வேணுமா? என்ன சொன்னாங்க? என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. இனிமே தான் சொல்ல போறா. ரேவதி, நீ நோட்டையும் பெண்ணையும் எடுத்துட்டு போய் உன் சின்ன அண்ணிய பாருந்தா. ஐயோ, எதுக்கு நீ? பயப்படாத ரேவதி. சத்யாவுக்கு நிறைய பொருள் வாங்கணுமா, அதனால அவ சொல்ல சொல்ல எழுதுறதுக்கு நோட்டையும் பெண்ணையும் எடுத்துட்டு வர சொன்னான். நீ போய் சத்யா சொல்றதெல்லாம் எழுதிட்டு வா. இல்ல அண்ணி, வேண்டாம் அண்ணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேசாம ரோகிணி அக்காவே போட்டோம். ஐயோ, நான்லாம் போக மாட்டேன். நான் மூத்த நாத்தனாருங்கிற முறையில இதுக்கு முன்னாடி அடி வாங்கிட்டேன். நீதான் சின்ன நாத்தனாருங்கிற முறையில அடி வாங்காம இருக்க. இப்போ இன்னொரு டர்ன். அதனால நீ போ. இல்ல இல்ல, என்னால போக முடியாது. சின்னவள, பயப்படாத. சத்யா இனிமே அடிக்க மாட்டா. என்ன இருந்தாலும் நீ சின்ன பொண்ணு இல்லையா? அதுவும் இல்லாம அவ வர சொல்லிதானே நீ போற. அவ என்ன சொல்றாளோ அதுக்கு மறு பேச்சு பேசாம அப்படியே கேட்டு எழுதிக்கிட்டு வந்துரு. அவ உன்னை அடிக்க மாட்டாமா. ஆமா, பயப்படாம போ. நீ சத்யா சொல்ல சொல்ல எழுதி எடுத்துட்டு வந்துருவ. அதான் உன்ன போக சொல்றேன், புரிஞ்சுக்கோ. சரி அண்ணி. என்ன நீ லிஸ்ட் ரொம்ப பெருசா வரும் போல இருக்கே. அவ அண்ணன் வேற போனை போட்டு
உனக்கு என்னென்ன வேணும்னு கேளு, நான் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு இவ, நீ ஒண்ணு வாங்கி தர வேணானே, நான் இவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவ சொல்றா. என்ன பண்ண போறாளோ அந்த புண்ணியவதி. ஏன் ஆதர லிஸ்ட் ரொம்ப பெருசா செலவு வைக்கிற மாதிரி இருந்தா என்ன பண்றது? தெரியலையே பாட்டி. முதல்ல ரேவதி லிஸ்ட் எல்லாம் எழுதி எடுத்துட்டு வரட்டும், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். நீ இத பொடி இந்தா. எழுது. ஏய், நீ போய் சீக்கிரம் எழுதிட்டு வா. ஓ சின்னண்ணி, சின்னண்ணி, நீங்க நோட்டும் பேனாவும் கொண்டு வர சொன்னீங்கல்ல, கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்திருக்க அண்ணி. உள்ள வா. நான் சொல்றதெல்லாம் எழுது. சரிங்க அண்ணி, சரி. உட்காரு. இல்ல, பரவாயில்ல, நான் நின்னுட்டே எழுதுறேன். எவ்வளவு நேரம் நின்னுகிட்டே எழுதுவ? உட்காருன்னு சொல்றல. சரி அண்ணி. சாரி அண்ணி, சாரி அண்ணி, சாரி அண்ணி. என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? அமைதிப்பட அம்மாவாசை மாதிரி. ஒழுங்கா உட்காரு. நான் சொல்றத ஒண்ணு விடாம கரெக்டா எழுது. ஏய், நான் இன்னும் ஒன்னும் சொல்லவே ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ள நீ என்ன எழுதுற? இது பிள்ளையார் சொல்லி போட்டேன். எழுது. நான் தூங்கி எழுந்திருச்சதுமே டெய்லி பாதாம் மில்க் தான் குடிப்பேன், அதனால பாதாம் பவுடர் எழுது. பாதாம் பவுடர்?